ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 7 வெரைட்டி மீன்கள் இருக்குது. அது என்னென்ன மீன்கள்னு பார்க்கலாமா? இந்த மீன் வந்து சங்கரா மீனுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் பேர் வந்து மஞ்சப்பாறை, அதாவது எங்கள் ஊர் பக்கம்லாம் சூகாரான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து கிழங்கா மீன். இது கொஞ்சம் முள்ளாக இருக்கும், ஆனால் கருவாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் வந்து சாலை மீன், அதாவது எங்கள் ஊர் பக்கம் சூட மீனுன்னு சொல்லுவாங்க. குழம்பு பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது வந்து காளை மீன், அதாவது கட்டிக்காளை. இந்த மீனுக்கு பேர் சீனி கட்டிக்காளைன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இங்கே காளா மீன். இது ஒரு வகை நகர மீனுங்க. இதுவுமே குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஊளி மீன். இது வந்து ஊளி மீன்லேயே சின்ன வகை ஊளி மீன், கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 7 வெரைட்டி மீன் இருக்குங்க. ஊளி மீன், நகர மீன், காளை மீன், கட்டிக்காளை மீன், அதுக்கப்புறம் கிழங்கா மீன், சங்கரா மீன், அப்புறம் இந்த சூகாரல் மஞ்சப்பாறை மீன், இது சாலை மீன். இது குழம்பு பார்த்திங்கன்னா இந்த சாலை மீன் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சங்கரா சூப்பராக இருக்கும். கட்டிக்காலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மஞ்சப்பாறை மீன் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் டேஸ்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். குழம்பு வச்சா கூட அவ்வளோவா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சங்கரா மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிக்காலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊளி மீன், அதாவது ஊளி மீன் வந்து இங்கே சென்னை பக்கத்துலலாம் அதைத்தான் சீலா மீனுன்னு சொல்கிறாங்க. அந்த ஊளி மீன் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். சாலை மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது வந்து இந்த கொஞ்சம் பத்தியம் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, உடம்பெல்லாம் அரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாட்டு மருந்து சாப்பிட்றவங்க, பத்தியம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கண்டிப்பாக அந்த சூட மீன், அதாவது சூட மீன்கிற சாலை மீனை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் குழம்பு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், வறுத்தா கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னமோ நான் அதிகம் அதை வாங்க மாட்டேங்க, ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். எனக்கு வந்து இந்த நகர மீன் டேஸ்ட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். குட்டி நகர மீனாக இருந்தாலும் அந்த ரெட் கலரில் ஒரு நகர மீன் இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் கிடச்சா குட்டி மீனாக இருந்தால் கூட நான் எப்போவுமே வாங்கிடுவேன். எனக்கு இந்த மீன் எடுத்துகிட்டு வர அண்ணா வந்து எப்போவுமே சின்ன குட்டி மீன் தான் எடுத்துகிட்டு வருவார், ரொம்ப பெரிய மீன்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டார். அதனால் சின்ன மீனாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு இவர்கிட்ட தான் எப்போவுமே வாங்குவேன். பெரிய மீன் வேணும்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் தான் பெரிய மீன் வாங்கிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மீன் கழுவுற வீடியோ தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு நறுக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், சமையல் பண்ண டைம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா டைம் போய்கிட்டே இருக்கும், சமைக்க முடியாதுன்னு சீக்கிரமே வீடியோவை முடிச்சு விட்டாச்சுங்க.